ஹலோ நண்பர்களே, உங்களுடைய sci-fi friend நான் தான். இந்த யூனிவர்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயம் கொஞ்சம் பயமுறுத்துற ஒரு விஷயம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுதான் பிளாக் ஹோல்ஸ். பிளாக் ஹோல்னு சொன்னாலே ஒரு மாதிரி ஒரு அளவுக்கு நம்ம மைண்ட்ல ஒரு இமேஜ் வரும்ல, ஏதோ எல்லாத்தையும் உள்ளே இழுக்கிற ஒரு பெரிய வாக்யூம் கிளீனர் மாதிரி. ஆனா அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய இருக்கு. முதல்ல இந்த பிளாக் ஹோல்னா என்னன்னு பாப்போம். சிம்பிளா சொல்லணும்னா இது யூனிவர்ஸ்ல இருக்கிற ஒரு ஏரியா. இங்க கிராவிட்டின்னு சொல்ற இழுக்கிற சக்தி எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும்னா லைட் கூட அதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. ஆமா, நீங்க கேக்குறது கரெக்ட் தான். வெளிச்சம் கூட எஸ்கேப் பண்ண முடியாதுன்னா அது எப்படி இருக்கும்? அதனாலதான் அது பிளாக்கா இருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியாது. இப்போ ஒரு கேள்வி வரும், இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு. பெரிய ஸ்டார்ஸோட லைஃப் முடியும் போதுதான் இது உருவாகுது. ஒரு ஸ்டாரோட ஃபியூவல் எல்லாம் தீர்ந்து போன உடனே அது தனக்கு தானே கொலாப்ஸ் ஆகி ஒரு சின்ன பாயிண்ட்ல மாஸ் எல்லாம் கான்சென்ட்ரேட் ஆகிடும். அந்த சின்ன பாயிண்ட் தான் சிங்குலாரிட்டி. இந்த சிங்குலாரிட்டியை சுத்தி இருக்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு தான் ஈவென்ட் ஹொரைசன் பேரு. இது ஒரு ஒன் வே டோர் மாதிரி. ஒரு விஷயம் இந்த ஈவென்ட் ஹொரைசனுக்குள்ள போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் வெளியே வர முடியாது. சோ இந்த ஈவென்ட் ஹொரைசனுக்குள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. இப்போ கேள்வி வரும், பிளாக் ஹோல்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குமான்னு? இல்லவே இல்ல. 3 விதமான பிளாக் ஹோல் இருக்கு. 1 ஸ்டெல்லார் பிளாக் ஹோல். இந்த பிளாக் ஹோல் தான் ரொம்ப காமன். நம்ம சூரியனை விட 3 to 20 டைம்ஸ் பெரிய ஸ்டார்ஸ் கொலாப்ஸ் ஆகிதான் இந்த பிளாக் ஹோல் உருவாகுறாங்க. 2வது சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல். இதுதான் ரொம்ப பெரிய பிளாக் ஹோல். நம்ம கேலக்சி நடுவுல இருக்கிற சாஜிட்டேரியஸ் ஏ ஸ்டார்னு சொல்ற பிளாக் ஹோல் மாதிரி மில்லியன்ஸ் டு பில்லியன்ஸ் ஆஃப் டைம்ஸ் பெரிய ஸ்டார்ஸோட மாஸோட கம்பேர் பண்ணலாம் இந்த பிளாக் ஹோல. ஆல்மோஸ்ட் எல்லா கேலக்சியோட சென்டர்லயும் ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் இருக்கும்னு சயின்டிஸ்ட் நினைக்கிறாங்க. 3வது இன்டர்மீடியட் பிளாக் ஹோல்ஸ். இதுக்கு முன்னாடி சொன்ன பிளாக் ஹோல் ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற சைஸ்ல இருப்பாங்க. இந்த பிளாக் ஹோல்ஸ் பத்தி ரிசர்ச் இப்பதான் நடந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்துல நமக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிய வரும். சரி, இந்த பிளாக் ஹோல்ஸ் எல்லாம் நம்ம பூமிக்கு ஆபத்தான கேட்டா இப்போதைக்கு இல்ல. ஏன்னா நம்ம சூரியனுக்கு பக்கத்துல எங்க பிளாக் ஹோலும் இல்ல. ஆனா சயின்டிஸ்ட் பிளாக் ஹோல்ஸ் பத்தி ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தியரி தான் ஹாக்கிங் ரேடியேஷன். ஸ்டீஃபன் ஹாக்கிங்னு ஒரு பெரிய சயின்டிஸ்ட் பிளாக் ஹோல்ஸ் ரேடியேஷனை ரிலீஸ் பண்ணும் அண்ட் ஓவர் டைம்லயே அது எவாபரேட் ஆகிடும்னு சொல்லிருக்காரு. பிளாக் ஹோல்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆப்ஜெக்ட்ஸ். யூனிவர்ஸோட சீக்ரெட்ஸ் நிறைய அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. நம்ம நாலேஜோட லிமிட்ஸ் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு அமேசிங் ஃபெனோமினான். சோ நண்பர்களே, இந்த வீடியோல பிளாக் ஹோல்ஸ் பத்தி கொஞ்சம் பேசிக் மட்டும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் சயின்ஸ் ஃபேக்ட்ஸோட அடுத்த வீடியோல சந்திப்போம்.